வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இரு பேரப்பிள்ளைகள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பெற்ற பிள்ளையும் கொண்ட மருமகளும் தான் தன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றால் பேரப்பிள்ளையும் அலட்சியப்படுத்த வேண்டுமா? சி, இந்த வாழ்வும் ஒரு வாழ்வா என்று வழக்கம் போல் அழுத்து கொண்டபடி ஒளி இழந்த கண்களுக்கு தன் கையால் ஒளியை தேக்கி கொடுத்து கொண்டே திண்ணைக்கு வந்தார் பெரியண்ணா. அப்போது, என்ன பெரியவரே, சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் எதிர் வீட்டு சின்னண்ணா. சின்னண்ணாவும் அப்படி ஒன்றும் சிறியவரல்ல, அவரும் பெரியவரே. ஆனாலும் அந்த பிள்ளை குறும்பு இன்னும் அவரை விட்டபாடில்லை. என்னமோ இருக்கிறேன் என்றார் பெரியண்ணா, தான் இருப்பதையே ஒரு பெரிய குற்றமாக கருதுபவர் போல். அவர்கள்தான் என்ன செய்வார்கள், பாவம். வாலிபத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு மனைவிமார்கள். அந்த மனைவிமார்களை மஞ்சள் குங்குமத்தோடு அனுப்பி வைத்து விட்ட பிறகு அவர்களுக்கு இருந்த இரண்டாவது பொழுதுபோக்கோ தொணதொணப்பு. அந்த தொணதொணப்புக்கு இந்த ராக்கெட் யுகத்தில் யார் அவ்வளவு எளிதில் இரையாகிறேன் என்கிறார்கள். அப்படியாக ஓரிருவர் இரையாக கிடைத்தாலும் படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலல்லவா அவர்கள் விழிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்காக அவர்கள் இருவரும் அயர்ந்து போய் விடுவதும் இல்லை. தங்களுடைய தொணதொணப்புக்கு வேறு யாரும் இரையாகவில்லை என்றால் அவர்களை ஒருவருக்கொருவர் இரையாகிக் கொண்டு விடுவார்கள். ஆம், அவருக்கு யாரும் கிடைக்காவிட்டால் அவர் இவரை தேடிக்கொண்டு வந்து விடுவார். இவருக்கு யாரும் கிடைக்காவிட்டால் இவர் அவரை தேடிக்கொண்டு போய்விடுவார். அன்றைய சந்திப்புக்கும் அதுவே காரணம். காரணம் எதுவாயிருந்தாலும் காரியம் என்று ஒன்றும் இருக்கத்தான் இருந்தது. அந்த காரியம் வேறொன்றும் இல்லை, ஒரு சிட்டிகை ஓசிப்பொடி. முதலில் அதை வாங்கி போட்டுக்கொண்டு எப்பொழுது கேட்டாலும் என்னமோ இருக்கிறேன் என்பதுதானா? அப்படி என்ன குறைச்சல் ஐயா உமக்கு என்று கேட்டார் சின்னண்ணா. என்னத்த சொல்வது போங்கள். என்னுடைய பையனை பற்றியோ கேட்கவே வேண்டாம். அவனிடம் யாராவது வந்து என் அப்பா எனக்கு இதை வைத்து விட்டு போனார், அதை வைத்து விட்டு போனார் என்று அளந்தால் போதும். என் அப்பாவும் என்னை அப்படி ஒன்றும் வெறும் கையுடன் விட்டு விட்டு போவதாக இல்லை. திவசம் வைத்து விட்டு போகப் போகிறார், திவசம் என்று என் காதில் விழும்படியாக சொல்கிறான் என்றார் பெரியண்ணா அழாக்குறையாக. சரி விடும், நீரும் நானும் அதை தவிர வேறு என்னத்தை வைத்துவிட்டு போகப் போகிறோம் என்றார் சின்னண்ணா அலட்சியமாக. அவன்தான் அப்படி என்றால் அவனுக்கென்று அந்த வாய்த்த மனைவிக்கோ நான் ஒரு வத்தல். வத்தலா? ஆமாம், வாசலில் வத்தலை காய வைத்துவிட்டு அந்த வத்தலோடு வத்தலாக என்னையும் வெயிலில் காய வைத்து விடுகிறாள் அவள். எனக்கு என்ன கண்ணா தெரிகிறது காக்கையை விரட்ட? அந்த விஷயத்தில் மட்டும் நீர் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரும். உம்மையும் வத்தலென்று நினைத்து காக்காய் கொத்தி கொண்டு போய்விடப் போகிறது. இந்த வீட்டில் எது நடக்கும் எது நடக்காது என்றே சொல்வதற்கில்லை. காலையில் பாருங்கள், இங்கே உட்கார்ந்து கொட்டாவி விட்டு கொண்டிருப்பதை விட அங்கே வந்து உங்களுடன் பேசிக்கொண்டாவது இருக்கலாமே என்று நினைத்தேன். இப்பொழுதெல்லாம் நினைத்தால் நினைத்தபடி வந்து விட முடிகிறதா? கண்தான் தெரியவில்லை என்றால் காலும் அல்லவா எழுதி தொலைக்கிறது. அதற்காக பேரப்பிள்ளையை கூப்பிட்டேன் துணைக்கு. அவன் என்னடா என்றால், நீ போதாத்தா, எனக்கு வேலை இருக்கு என்று என் தலையில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் பம்பரமாட. அந்த பயலுக்கு ஒரு முறை டிப்திரியா வந்திருந்த போது அவனுக்காக நான் எடுத்துக்கொண்ட சிரமம் இருக்கிறதே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? போங்கள், அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உம்முடைய பேரப்பிள்ளையை பார்க்கும் போதும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் எவ்வளவோ தேவலை போலிருக்கிறதே. உங்களுக்கு ஏதையா பேரப்பிள்ளைகள்? ஏன் இல்லை, ஒருவருக்கு இருவர் இருக்கிறார்களே சுவாமி. இதே ஊரிலா? ஆமாம், ஆச்சரியமாக இருக்கிறதே. அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் நான் கூப்பிடும்போது பம்பரமாடப் போவதும் இல்லை, பட்டமிடப் போவதும் இல்லை. கொடுத்து வைத்தவர்தான். அவர்களுக்கு இதுவரை டிப்திரியாவும் வந்தது கிடையாது, டான்ஸிலும் வந்தது கிடையாது. வர வேண்டாம், அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதுவுமே வர வேண்டாம். அவர்கள் என்னை அவமதிப்பதும் இல்லை, அலட்சியப்படுத்துவதும் இல்லை. தீர்க்காயுசா இருக்கட்டும். நான் எங்கே கூப்பிட்டாலும் சரி, எப்போது கூப்பிட்டாலும் சரி, அவர்கள் என்னுடன் வரத்தயார். கிலோ கணக்கில் சாக்லேட் வாங்கி கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பகவத்கீதை படிக்காமலே பலனை எதிர்பாராமல் கருமம் செய்கிறவர்கள் அவர்கள். அப்படியானால் ஒரு நாள் 24 மணி நேரமும் அல்லவா அவர்கள் உங்களுடன் இருந்தாக வேண்டியிருக்கும்? ஆமாம், ஒரு கணம் கூட அவர்கள் என்னை விட்டு பிரிவது கிடையாது.
அப்படி இருந்துமா அவர்களை நான் இதுவரை பார்க்கவில்லை? உமக்கு கண் தெரிந்தால் தானே பார்ப்பதற்கு. அதனால் என்ன, அவ்வளவு அருமையான குழந்தைகளை நான் தடவி பார்த்தாவது உச்சி முகரக்கூடாதா? இங்கே அவர்களை கொஞ்சம் அருகே வரச் சொல்லுங்கள். இதோ அவர்கள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள், தடவி பாருங்கள் என்றார் சின்னண்ணா தம்முடைய பேரப்பிள்ளைகளை அவருக்கு அருகே தள்ளி. ஆவலுடன் அவர்களை தடவி பார்த்த பெரியண்ணா கண்களில் நீர் துளிர்க்க சொன்னார். ஆகா, மூக்கு கண்ணாடியையும் கைத்தடியையுமே பேரப்பிள்ளைகளாக கொண்டு விட்ட நீங்கள்தான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.